பொண்ணு கிடைக்க ஃபாஸ்டிங் இருக்குல்ல, கிடைச்ச பொண்ணுனால நான் ட்ராக் மாறிடக்கூடாதுன்னு ஃபாஸ்டிங் இருக்கிறேன். வேலை கிடைக்க ஃபாஸ்டிங் இருக்கிறோமே, அந்த வேலை கிடைச்சதுனால நான் ட்ராக் மாறிடக்கூடாதுன்னு ஃபாஸ்டிங் இருக்கிறோமா? என் பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமணம் நடக்கணும்னு ஃபாஸ்டிங் இருக்கிறோம்ல. ஆண்டவரே நடந்துட்டுப்பா. ஆமா, சில இடத்துக்கு சில இடத்துக்கு நல்ல பெரிய இடத்துல ஆண்டவர் கொடுப்பாங்க, வேலை நல்ல இடத்துல ட்ராக் மாறிடக்கூடாது. எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, அடுத்த வார்த்தை எங்கள் பொருட்களுக்காக நாங்க அதை கர்த்தர்ட்டு தேடணும். ஒண்ணு பெற்றுக்கொள்வதில் எவ்வளவுக்கு நம்ம ஜெபம் பண்றோமோ, பெற்றுக்கொண்டது நிமித்தம் நம்ம அடுத்து எப்படி இருக்க போகிறோங்கிறதுக்காக ரொம்ப 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 நிறைய பாருங்க. இந்த எக்ஸாமுக்கு ஒரு ஜெபம் அப்படி வந்து நிப்பாங்க பாருங்க. அப்படி புது பைபிளோட தான் வருவாங்க. புதுசு இப்படி வந்து நிப்பான். அவ்வளவுதான். ரிசல்ட்டுக்கு முந்தின நாளும் வருவாங்க. ஏசப்பா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க ஏனோக்க கூட பார்த்துடலாம், இவங்கள பார்க்க முடியாது. அவ்வளவுதான். சி, ஒன்னு பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா, பொருட்களுக்காக ஆண்டவர் வந்து கையில நமக்கு தருகிற எந்த காரியமாகட்டும் கரம் விலகிடக்கூடாது. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க பாருங்க. கர்த்தருடைய கரம் அவன் மேல இருந்துச்சு, அவன் கேட்டதெல்லாம். ஆமே. வேதத்துல உங்க கை என் கூட இருக்கணும் அப்படி சொல்லி ஜெபித்த ஒரு ஜெபம் உண்டு. யார் தெரியுமா? கரெக்டா சொல்றீங்க, யாபேஸ். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவன் அருளினார். கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஆமென். இந்த பகுதியை நான் ரொம்ப டீட்டெயிலா பேசல. ஆண்டு கர்த்தருக்கு மகிமை. 3 வருடத்துக்கு முன்பதாக நம்முடைய ஒரு ஆகஸ்ட் ஜெபத்துல, அப்ப ஜெபத்தை குறித்து எடுக்கப்பட்டதுல ஒரு செய்தி, யாபேசின் ஜெபம் அப்படிங்கிற ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். யூடியூப்ல அது இருக்கு. நீங்க அதை கேட்க விரும்பினீங்கன்னா நீங்க யாபேசின் ஜெபம் போட்டு FGBC நார்கோயில் போட்டாலே அந்த செய்தி சர்மன் வரும். நீங்க அதை கேட்கலாம். ரொம்ப டீட்டெயிலா அதுல நிறைய காரியங்களை ஆவியானவர் சொல்லியிருப்பா. ஆமே. இன்னைக்கு நான் ரொம்ப பேசல. இதுல வந்து முக்கியமான ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த யாபேசை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, இவன் வந்து யூதா கோத்திரத்தில் உள்ளவன், ஆனால் தகப்பன் பெயர் தெரியவில்லை. யூதா கோத்திரத்தில் உள்ளவன், தகப்பன் பெயர் தெரியவில்லை. ஜாபேஸ் அப்படின்னாலே he causes pain. அதாவது யாபேஸ் அப்படின்னாலே துக்கம் என்றல்ல, துக்கத்தை உண்டாக்குகிறவன், வலியை உண்டாக்குகிறவன். ஆமென். இவன் பிறந்தப்போ எனக்கு வலி அப்படிங்கிறது வேற, இவனால எனக்கு வலி, இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா, இவங்க பிறந்த டைம்ல எங்களுக்கு வேலை போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, நார்மலா சொல்லுவாங்க. ஆமா, இவன் பிறந்தப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படி சொல்லுவாங்க. நான் பிறந்தப்போ எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டா சொல்லுவாங்க. அப்பப்ப ஞாபகப்படுத்துவாங்க எனக்கு. ஹalleluya. ஆனா வந்து ஒரு நாளும் ஒன்னால நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லல. ஆமா ஆமா. ஆனா இங்க யாபேசுடைய தாயை சொன்னா, இவனால சரி, இது வந்து கேட்கவே முடியாத ஒரு வார்த்தை. ஜாபேஸ் அப்படின்னாலே நம்ம குடும்பத்துக்கு வலிய உண்டாக்குனவன். அப்ப இதை அவன் ஜெயிக்கிறான், இதை அவன் ஜெயிக்கிறான். சரி, உங்களை பத்தி 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க தெரியுமா? அதுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆமா, உங்களை சொல்றாங்களா இவனால இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை அப்படி சொல்றாங்களா? நீங்களும் அதை ஆமேன் போட்டு இருக்காதீங்க. நீங்க சொல்லுங்க, யாபேஸ் அப்படிதான் ஜெயிக்கிறான். இந்த யாபேஸ் இந்த குடும்பத்துக்கு வலியை உண்டாக்குகிறவன் அல்ல, இந்த யாபேஸ் இந்த குடும்பத்துக்கு வாழ்வு உண்டாக்குகிறவன். அவன் ஜெயிக்கிறான், அவன் ஜெயிக்கிறான். ஆமே. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது?
ஒருவேளை உங்க குடும்பத்துக்கு வலியை உண்டாக்குகிற யாபேசா உங்களை உங்க குடும்பத்துல வச்சிருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு சத்தத்தை ஒருவேளை நீங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா இந்த செய்தியை கேட்கலாம், தற்செயலா கூட கேட்கலாம். இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, நீ உன் குடும்பத்துக்கு வலியை உண்டாக்குகிறவள் அல்ல, உன் குடும்பத்துக்கு வாழ்வை உண்டாக்குகிறவன் ஜீசஸ். இப்படி மாற்ற வல்லவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அவருடைய கரம் என்னோடு இருந்தால் போதும்.